அதில் முக்கியமானது கன்னிவெடி அப்படிங்கிறது. இப்போ இந்த ஈரான் அமெரிக்க போரில் கூட ஒரு தீவில் நிறைய கன்னிவெடி புதைச்சி வச்சுட்டாங்க. மறுபடியும் சமாதானம் பேசுகிறப்ப அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம். அது மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா கையில் பெரிய ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி ஒரு ட்ரால் அப்படிங்கிற ஒரு கன்னிவெடி அகற்றும் கருவி இருக்குது. அது பாகிஸ்தான் சீன எல்லைகளுக்கெல்லாம் பெரிய அளவில் அது கை கொடுக்குதுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த ட்ரால்னா என்ன சார்? அது எப்படி செயல்படுது? கன்னி வெடிகளை எப்படி அகற்றுறாங்க? நீங்கள் சொல்கிறது வந்து மைன்ஸ்னு சொல்லக்கூடிய கன்னி வெடிகள். மைன்ஸ்னால் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவை உள்ளுக்கு வச்சு அந்த எக்ஸ்ப்ளோசிவுக்கு ஆக்டிவேஷன் மெக்கானிசத்தை வச்சு நம்ம எதை வச்சு அதை வெடிக்க வைக்கிறோங்கிறத பொறுத்து ப்ரெஷர் ஆக்டிவேட்டட், ப்ராக்சிமிட்டி ஆக்டிவேட்டட், மேக்னெட்டிக் ஆக்டிவேட்டட், இந்த மாதிரி பல கன்னி வெடியை வந்து எக்ஸ்டென்சிவ்லி தரைப்படை மற்றும் கவசப்படை பீரங்கி படைகள் யூஸ் படுத்துகிறாங்க. அதாவது இன்ஃபென்ட்ரி அண்ட் ஆர்மர்ட் ரெண்டு பேரும் நிறைய யூஸ் படுத்துகிறாங்க ஆர்மியை பொறுத்தவரையிலும். அண்ட் சர்ஃபேஸ் நேவி. சர்ஃபேஸ் நேவின்னு என்னது? நேவிலே சர்ஃபேஸ் நேவி இருக்குது, சப்மரீன் நேவி இருக்குது. சர்ஃபேஸ் நேவி நிறைய கன்னி வெடியை சார்ஜஸ், டெப்த் சார்ஜஸ் அண்ட் மைன்ஸை யூஸ் படுத்துகிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேவியில் யூஸ் படுத்துகிற கன்னி வெடிகள் வந்து பெருசாக இருக்கும். பெருசாக இருக்கும்னா டைமென்ஷன்ஸ் அண்ட் இம்பேக்ட் கெப்பாசிட்டி பெருசாக இருக்கும். ஏன்னா அது என்ன செய்கிறது, ஒரு பெரிய கப்பலே என்ன செய்யணும், அதாவது நிலைகுலைய செய்யணும், அதை வந்து டேமேஜ் பண்ணணும். அதனுடைய கெப்பாசிட்டி, அதனுடைய வெடிக்கும் தன்மை, அதனுடைய வெயிட்டு, அதனுடைய ஹேண்ட்லிங் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த கன்னி வெடியை, அதாவது ஒரு ஷிப் பேசேஜ் இருக்கிற இடத்துல கன்னி வெடி என்ன செஞ்சுருவாங்க, வேரியஸ் டெப்த்தில் விட்டுருவாங்க. அந்த இதில் நம்ம ஷிப்போட ஹல் முட்டும் போது அது தொட்டு வெடிச்சிடும். அது வரைக்கும் மிதந்துகிட்டே இருக்குமா சார்? பல டெப்த், வேரியஸ் டெப்த்தில் இருக்கலாம். பய வச்சு வேரியஸ் டெப்த்தில் இருப்பாங்க. கன்னி வெடி. ஆமாம், கடலில் கன்னி வெடி. தரையில் தான் கன்னி வெடி. அதான் சொல்ல வரல. நேவியில் மைன்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் மைன் ஸ்வீப்பர்னு இந்த மைனை வந்து என்ன செய்கிறது, இந்த நேவி மைனை பற்றி சொல்லிடுறேன். மைன்ஸ் வந்து அது இம்பேக்டில், அதாவது பெரிய மைன் இருக்குது. ஒரு மைன், நேவி மைன்லாம் இந்த ரூம் பெருசெலாம் இருக்கும். இந்த ரூம் பெருசு இருக்கும், இந்த சோஃபா பெருசு இருக்கும். இந்த மாதிரி அதோட இம்பேக்ட் வந்து ஹல்ல தெரிக்க வச்சிடும். ஹல்னா என்னது? சர்ஃபேஸ் சீக்கு கீழே இருக்கிற எவ்வளவு கப்பல் இருக்குன்னு அப்படி அதுக்கு பேர் ஹல்ல பட்டுரும். அதுலேயே மேக்னெட்டிக் மைன்ஸ் இருக்குது. இரும்பு கப்பல் அது கொஞ்சம் தூரம் தள்ளி வரும்போது அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸில் என்ன ஆகிடும், ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி வந்து வைப்ரேஷன் ஆக்டிவேட்டட் மைன்ஸ் இருக்குது. கப்பலோட கிருன்னு மோட்டார் ஓடும், அந்த வைப்ரேஷன். அக்கூஸ்டிக் மைன்ஸ் இருக்குது. அக்கூஸ்டிக்னு என்னது? சவுண்டு. கப்பலோட சிறப்பான ஒரு கப்பல் வந்து கப்பலோட என்ஜின் சவுண்டு, கப்பலுடைய எக்யூப்மெண்ட்லாம் மூவ் பண்ணுற சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்ட் வந்து பிலோ நிறைய ஸ்பீடில் போகும். அதாவது சவுண்ட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் இன் டென்சர் மீடியம் பாங்க.